குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening, teacher. ஓகே, ரெண்டு பேரும் தமிஷ்கா இன்றைக்கு அனுப்பினீங்க, நல்ல வடிவம் எழுதியிருக்கிறீங்க. வெல் டன், நல்லா செய்திருக்கிறீங்க. லிந்துஜன் முதலும் எழுதி ரெண்டாவதும் அனுப்பி இருக்கிறீங்க. முதல் நீங்க ரெண்டாவது அனுப்பினா எனக்கு கொஞ்சம் வாசிக்க கஷ்டமாயிருந்து, இப்ப இந்த கடைசியா அனுப்பினது வாசிக்க கூடியதுதான் நான் உங்களுக்கு போட்டேனா, விளங்கிச்சு தானே? நல்லா செய்திருக்கிறீங்க. இப்படியே நீங்க ஹோம்ஒர்க்கை செய்து கொண்டு வந்தீங்கன்னா ஒழுங்கா நீங்க நிச்சயமா நல்லா செய்யலாம், நல்லா செய்யலாம். உங்களோட கையெழுத்து நல்லது, உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. என்னென்று டிரான்ஸ்லேட் படுத்திருக்கீங்கன்னு நான் பார்த்தனா நல்ல வடிவா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி இருக்கிறீங்க, ஆங்கிலத்துல இருக்கு தமிழ்ல. அப்ப நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். நான் செய்யறதை விட நீங்களும் முயற்சி எடுக்கணும். சரியா? விளங்கிச்சா? ஓகே ஓகே. இன்றைக்கு நாங்கள் வசனங்கள் ஆங்கிலத்துல வசனங்கள் எழுதியக்கு சில காரியங்களுக்கு கொமா போடுறது. இந்த கால் புள்ளி எங்க போடுறன்னு தான் இன்னைக்கு நாங்க படிக்க போறோம். ஏன்னா கன காரியங்கள் வரையக்க இப்ப ஒரு இடத்துல நாங்க போய் இப்ப நீங்க போன முறை வாசிச்ச நீங்க உங்களுடைய அம்மா சொல்லி இருக்கிறா மாங்காய் பூசணிக்காய் அந்த அந்த இதில் எல்லாம். அப்ப மாங்காய் பூசணிக்காய் அதுல எல்லாம் வரையக்க ஒண்ணுக்கு பிறகு மாங்காய்க்கு பிறகு ஒரு காட்புள்ளி, பேருந்து பூசணிக்காய்க்கு பிறகு ஒரு காட்புள்ளி, பேருந்து அடுத்தது தக்காளிக்கு பிறகு ஒரு காட்புள்ளி. ஆனா ஆங்கிலத்துல அண்ட் வந்தேன்டா அண்டுக்கு முதல் கால்புள்ளி போடுறேன். சரியோ? இப்ப நாங்க அதை பார்ப்போம், எங்களோட பாடத்துல பார்ப்போம். சரியா? அத நமிஷ்கா வாசிங்க பாப்போம். அந்த ஆக்டிவிட்டி 5 ஏழுமானது வாசிங்கோ, நான் ஹெல்ப் பண்றேன். Imagine you are going to the grocery with your father. Yeah. அடுத்த Your mother has given you the grocery list. Prepare the dialogue between your father and the shopkeeper and act it out to the class. கவனிங்க. shopkeeper and act. ஆக்டர்னா என்னன்னு தெரியுமா? ஆக்டர்னா நீங்க ஆக்டிங் செய்யறது தானே. ஒரு ஆள் கதைச்சு அதான் ஆக்ட் இட் அவுட். அத உங்களோட கிளாஸ்ல செய்ய சொல்லினா ஆக்ட் இட் அவுட். வாசிங்க. Display your dialogue in the classroom. டிஸ்பிளேண்டா என்னன்னு தெரியுமா? அத விவரிச்சு போடுறதுதான் டிஸ்பிளேண்டா. காட்டுறது, இப்படித்தான் செய்யறான்னு ஒரு அட்டமனையை போட்டு காட்டுறதுதான் டிஸ்பிளே. ஓகே. லிந்துஜன் கடைசி ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிங்க. You may use the grocery list and language expression given below. இப்ப இதுல ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திருக்கு. 2 coconuts, 1 tube of toothpaste, 2 kilos of butter. அது லிஸ்ட் தந்திருக்கு. இப்ப இங்கால தந்திருக்கு, அத பிளாங்க ஃபில் பண்ணுங்க. அதுல இருக்கிற இத நீங்க என்ன வருமென்னு யோசிக்கிறீங்க. தமிஷ்கா சொல்லுங்க. I need. Imagine you are going to the grocery with your father. Your mother has given you the grocery list. Prepare the dialogue between your father and the shopkeeper and act it out to the class. Display your dialogue in the classroom. இதுல தெரியாத சொற்கள் என்ன இருக்குன்னு சொல்லுங்க தமிஷ்காவும் லிந்துஜனும். இமேஜின். தமிஷ்கா இமேஜின்னா உங்களை கற்பனை பண்ண சொல்லுது. கற்பனை. நீங்க உங்களோட அப்பாவோட பலசரக்கு கடைக்கு போறீங்களாண்டு. வேற என்ன இருக்கா? வாசிங்க. அப்ப நீங்கள் தந்தையுடன் பலசரக்கு கடைக்கு செல்வதை கற்பனை செய்யுங்கள். அவ்வளவுதான் எழுதினீங்க. முழுக்க எழுத சொன்ன மிச்சத்தையும் எழுதுங்க பாப்போம். எழுதிட்டேன். வாசிங்களா. நீங்கள் தந்தையுடன் பலசரக்கு கடைக்கு செல்வதை கற்பனை செய்யுங்கள். உங்கள் அம்மா பலசரக்கு விபரம் ஒன்று தருகிறார்.
உங்கள் தந்தை கடைக்காரரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உரையாடலை வகுப்பறையில் செய்யவும். ஓ திருப்பி வாசிங்க அந்த கடைசி பகுதியை வாசிங்கடா. இந்த உரையாடலை வகுப்பறையில் செய்யவும். இந்த உரையாடல் யாருக்கும் இடையில போன உரையாடல்? தந்தைக்கும் மகன். யாருக்கும் இடையில? தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில. இல்ல, பிள்ளை இல்ல, தந்தைக்கும் ஷாப்கீப்பர். அந்த இதுல இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன மாதிரியாண்டு. ஐ நீட், இந்த பக்கத்துல இருக்கிறது என்ன உங்களுக்கு தேவைன்னு நீங்க சொல்ல போறீங்க. ஐ நீட் 1 டியூப் ஆஃப் டூத் பேஸ்ட் ப்ளீஸ் நீங்க கேக்குறீங்க. சரியா? அப்ப டூத் பேஸ்ட் வரலாம், எதுவும் வரலாம். 5 கேண்டில்ஸ் வரலாம், இல்ல 2 கோகோனட்ஸ் வரலாம். ஐ நீட் 2 கோகோனட்ஸ் ப்ளீஸ். ஹவு மச் இஸ் என்ன வரும்? அடுத்த சொல்லு. ஹவு மச் இஸ் இட்? இட் தான் வரும். ஹவு மச் இஸ் இட்? இட் வரும். சாரி, we don't sell, அது இப்ப சொல்லலாம், சாரி we don't sell brown rice. சரியா? we don't sell brown rice. white rice தான் இருக்கிறதா இருக்கலாம். நீங்க இதுல இருக்கிறதுக்கு அப்ப நீங்க ஆன்சரை போட்டு அதை ஃபில் பண்ணி கொண்டு வாங்க. அதுதான் ஹோம்ஒர்க். சரியோ? விளங்கிச்சாடா மிஸ்கா? ஆமா டீச்சர். அதுல என்ன போட போறீங்களோ அதை போட்டு நீங்களா அதை நிறுத்தி கொண்டு வாங்க. அது ஹோம்ஒர்க்கு. நீங்க நிறுத்திட்டையும் சொல்லி விடுங்க, இதை வீட்டுல செய்ய சொல்லி. சரியா? அடுத்த முறை வேற வரைக்கும் அவருக்கு சொல்லி விடுங்க. நீங்க 2 பேரும் நல்லா எழுதி அனுப்பினீங்க. அது மாதிரி நீங்க இனியும் அப்படித்தான் செய்ய வேணும். ஓகே? ஓகேடா. ஓகே. இனி அடுத்த தினம். தேங்க்யூ டீச்சர்.